குழந்தைகளா அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்கார். போன கிளாஸோட கண்டினியூவேஷன் நம்ம பார்க்க போறது pollen pistil interaction. Microspore is otherwise known as pollen grain. மைக்ரோஸ்போரினை நாம் மகரந்தம் என அழைக்கிறோம். pollen pistil interactionனா இது pollen grain மகரந்தம். இது உட்கார்ந்துக்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கு கார்பல் ஆர் பிஸ்டில் சூழிலை என்று பெயர். அந்த போலன் பிஸ்டில் இன்டராக்ஷன்ல இந்த போலன் பறந்து இது மேல உட்கார்ந்துப்பான். Transfer of pollen grain from anther lobe to the stigma of the carpel is said to be pollination. மகரந்தமானது மகரந்த பையிலிருந்து சூழ் முடியை வந்தடையக்கூடிய ஒரு நிகழ்வினைத்தான் நாம் மகரந்த சேர்க்கை என அழைக்கிறோம். அது ஏற்கனவே போன கிளாஸ்ல பார்த்துட்டோம். செல்ஃப் பாலினேஷன் தன் மகரந்த சேர்க்கை, கிராஸ் பாலினேஷன் அயல் மகரந்த சேர்க்கை அப்படிங்கிற ரெண்டையும் பார்த்துட்டோம். போலன் கிரைன் என்ன ஸ்டேஜ்ல பறந்து வரலான்னு பார்த்தோம். மோஸ்ட்லி 2 cell ஸ்டேஜ். 60% ஆஃப் த செல்ஸ்ல என்ன ஆகும்னா 2 செல் நிலையில் பாலினேஷன் நடக்கும். ரிமைனிங் 40% பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் 3 cell ஸ்டேஜ். 3 செல் நிலையில் நடைபெறும் என்பது உனக்கு தெரியும். இப்ப இங்க வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? அதான் போலன் பிஸ்டில் இன்டராக்ஷன். போலன் கிரைன் மகரந்தம் பறந்து வந்து சூலகத்து மேல எக்ஸ்பெஷலி ஸ்டிக்மா சூழ் முடி மேல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வாட் வில் ஹேப்பன் அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பறந்து வந்து உட்கார்ந்துக்கிறது பாருங்கல்ல, அதுக்கு பேர் நம்மளுக்கு போலன் டெபாசிஷன் பேர். அந்த போலன் டெபாசிஷன்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த ஸ்டிக்மா உள்ள நுழையறது பாருங்கல்ல, சூழ் தண்டின் உள்ள நுழையறது பாருங்கல்ல, அதை பத்தி பார்ப்போம். So the event from pollen deposition is nothing but transfer of pollen grain from anther lobe to the stigma of the carpel. மகரந்த பையிலிருந்து சூழ் முடியினை அப்படியே காத்துல ஜாலியா பறந்து வந்து மேல உட்கார்ந்து deposition on the stigma அங்க இருக்கு. To the entry of pollen tube into the ovule, இங்க germinate ஆகி முளைச்சு அப்படியே வளர்ந்து வந்து ஓவியூல் இருக்கு பாருங்க, சூழ் சூழ்ல ஒரு துளை இருக்கும், சூழ் துளை அந்த இடத்துக்கு நுழையிறது பாருங்க, அது வரையும் அதாவது சூழின் உட்புறத்தை நுழையிற வரையும் நடக்கிறதுக்கு பார்ப்போம். So the events from pollen deposition on the stigma to the entry of pollen tube into the ovule, இது வரையும் நடக்கிறதுக்கு pollen pistil interaction பேர். மகரந்தமானது பறந்து வந்து சூழ்முடியில் அமர்ந்து சூழ்முடியிலிருந்து சூழ்தண்டு வழியாக சூழின் உட்புறத்தை செல்கிறது பாருங்க, அதுவரையும் நடைபெறக்கூடிய ஒன்றிற்குத்தான் மகரந்த சூலக அலகு இடைவினை என்று பெயர். இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, பாலினேஷன் டஸ் நாட் கேரண்டி த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட் டைப் ஆஃப் பொலன். மகரந்த சேர்க்கையின் பொழுது சரியான மகரந்தமானது அத்தாவரத்தின் சூழ்முடியில் வந்து அமர்கிறதா என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. ரீசன் என்னன்னா, காத்து மூலமாவோ ஆர் இன்செக்ட் மூலமாவோ அனிமோஃபில்லி நடந்தாலும் சரி, ஆர் அனிமல்ஸ் மூலமா ஜூஃபில்லி நடந்தாலும் சரி, ஆர் வாட்டர்ல ஹைட்ரோஃபில்லி நடந்தாலும் சரி, நீரின் மூலம் மகரந்த சேர்க்கை ஏகப்பட்ட மகரந்தம் வரும். ரைட் போலன் இது மேல வந்து உட்கார்றதா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். அப்ப சரியான வகையான மகரந்தமானது சூழ்முடியில் வந்து உட்கார்ந்தால்தான் மகரந்த சேர்க்கை சரியாக நடைபெற்றிருக்கிறது. அதுக்கப்புறமா ஜெர்மினேஷனே நடக்கும். அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பாலினேஷன் நடக்கிறப்ப ரைட் டைப் போலன் கிரைனும் இங்க வரலாம், ராங் டைப் போலன் கிரைனும் வரலாம். சரியான மகரந்தமும் சூழ்முடியில் வந்து அமரலாம், தவறான மகரந்தமும் வந்து அமரலாம். இந்த ஸ்டிக்மா இருக்கு பாருங்க, has got the ability to recognize the right pollen. தன் மீது வந்து அமர்ந்திருக்கக்கூடிய சரியான மகரந்தத்தை கண்டுபிடிக்கக்கூடிய திறனானது இந்த சூழ்முடிக்கு உண்டு. ஓவரி ஸ்டைல் ஸ்டிக்மா சொன்னேன். இந்த ஸ்டிக்மா இருக்கு பாருங்க, மேல வந்து உட்கார்ந்து இருக்கிறது ரைட்டான போலன் கிரைனா இருந்தா ஜெர்மினேட் பண்ண முளைக்கிறதுக்கு அலோவ் பண்ணும். ராங் ஆனதா இருந்தா அதை ரிஜெக்ட் பண்ணிடும். சரியான மகரந்தமானது முளைப்பதற்கு உதவும். தவறான மகரந்தம் மேலே அமர்ந்திருந்தால் அதை என்ன பண்ணிடும்? ரிஜெக்ட் பண்ணிவிடும், விலக்கிவிடும். இதை எப்படி கண்டுபிடிக்கும்னா, அதை நம்ம வேற மாதிரி சொல்லுவோம். ஒவ்வாமை அப்படின்னு சொல்லுவோம், ஒத்து போதல்னு சொல்லுவோம். கம்பேட்டபிள் இன்கம்பேட்டபிள் அப்படின்னு வார்த்தை இருக்கு. கம்பேட்டபிள்னா ஒத்து போதல்னு பேர்.
இன்கம்பேட்டபிள்னா ஒவ்வாத்தன்மைன்னு பேர். அதெல்லாம் கொடுக்குறப்ப செக்ஷுவல் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். பால் சார்ந்த சரியான ஸ்பீஷீஸ்ல இருந்து போலன் கிரைன் வரணும், சரியான சிற்றினத்திலிருந்து வர வேண்டும். அதே சிற்றினத்தை சார்ந்த சேம் ஸ்பீஷீஸோட போலன் கிரைன் மேல வந்து உட்கார்ந்தால்தான் ஜெர்மினேஷன் இஸ் பெர்மிட்டட். அப்ப இந்த ஸ்டிக்மாக்கு சூழ்முடிக்கு ஒரு திறன் உண்டு. தன் மேல வந்து உட்கார்ந்து இருக்கிறது சரியான போலன் கிரைனா சரியற்ற போலன் கிரைனா கண்டுபிடிக்கும். கம்பேட்டபிள் அப்படின்னா allows to germinate, சரியான மகரந்தமானது என்றால் முளைப்பதற்கு துணை செய்யும். இட் இஸ் இன்கம்பேட்டபிள், ஒவ்வொரு தன்மையாக இருந்தால் the pollen gland is rejected. அது கீழே ஒரு வார்த்தை கொடுத்துருங்க பாருங்க. If it is the right type, the pistil accepts the pollen and promotes post pollination events. சரியான மகரந்தமானது அமர்கின்ற சமயத்தில் மகரந்த சேர்க்கைக்கு அடுத்த நிகழ்வு நடைபெறுவதற்கு இது துணை செய்யும். இப்படி மேல வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா pollen germination facilitated by stigmatic fluid in wet stigma and pellicle in dry stigma. அது போறதுக்கு முன்னாடி இது சூட்பை, சூழ் தண்டு, சூழ் முடி, ஓவரி, ஸ்பைன், ஸ்டிக்மான்னு சொல்லி. சில ஸ்டிக்மா பிசிகாலி அப்படின்னு இருக்கும், வெட்டா இருக்கும், ஈரமான நிலையில் காணப்படும். சிலது என்னாகும் ட்ரையா இருக்கும். இப்ப வெட் ஸ்டிக்மா இருக்குன்னு வச்சுக்கோங்க, பறந்து வர சமயத்துல பிச்சுக்குன்னு அதுல உட்காந்துரும். மூச்சலி மாதிரி நம்ம ஏற்கனவே இம்யூனாலஜி படிக்கிறப்போ ஒரு கான்செப்ட் படிச்சோம். The main function of mucus is to entrap the invading organisms and dust particles. நம்ம மூக்குல இருக்க மியூக்கஸ் என்ன பண்ணும், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், மைக்ரோபு கேட்ச் பண்ணிக்கிறது. வெரி மியூட் பண்ணுப்பா. மூக்குல இருக்க மியூக்கஸ் எப்படி மைக்ரோபை என்ட்ராப் பண்றதோ அதே மாதிரி இங்க என்ன ஆகும்னா அதை என்ட்ராப் பண்ணிடும். ஓகேடா குழந்தைல? இப்ப என்னாச்சு, மேல வந்து உட்காந்துக்கணும் அப்படின்னா அது வெட்டா இருந்ததுன்னா ஈஸியா கேட்ச் பண்ணிக்கும். அது மாதிரி ட்ரையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பெலுக்கல்னு பேர். ஒரு அவுட்டர் கவரிங் மாதிரி இருந்தா அதை பெலுக்கல்னு சொல்லுவான். அவ எல்லாரும் என்ன பண்ணுவான்னா அதை கேட்ச் பண்ணி வச்சுப்பான். அப்ப போலன் ஜெர்மினேஷனை, போலனை கேட்ச் பண்ணணும் மகரந்தத்தை. அதுக்கப்புறம் இந்த ஜெர்மினேட் முளைப்பதற்கு உதவ வேண்டும். அதுக்கு ரெண்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில பேர்கிட்ட என்ன இருக்கும், ஸ்டிக்மேட்டிக் ஃப்ளூயிட், சூழ் முடியின் மேற்புறத்தை ஒரு திரவமானது காணப்படும், அது முளைப்பதற்கு துணை செய்யும். அதர்வைஸ் pellicle helps in germination. The thin outer covering is said to be pellicle. சூழ் முடியின் மேற்புறத்தை காணப்படுகின்ற ஒரு மெல்லிய உரைக்கு, பாதுகாப்பு உரைக்கு pellicle என்று பெயர். அதுவும் என்ன பண்ணுவோம்னா ஜெர்மினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். கிளியர்? பறந்து வந்துடுத்து, மேல வந்து உட்கார்ந்துடுத்து, பாலினேஷன். உட்கார்ந்தால் போராது, ஜெர்மினேட் நடக்கணும், முளைக்க வேண்டும். அந்த முளைப்பதற்கு யார் ஹெல்ப் பண்ணுவா? மேல இருக்கக்கூடிய ஸ்டிக்மேட்டிக் ஃப்ளூயிட், சூழ் முடி திரவம் என்று நாம் வைத்துக் கொள்வோம். அதர்வைஸ் pellicle, the dry outer covering, மெல்லிய dry thin outer covering, உலர்ந்த மெல்லிய ஒரு பாதுகாப்பு உரையானது முளைப்பதற்கு துணை செய்யும். இது ஞாபகம். அதுக்கப்புறம் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இங்க பாருங்க ரொம்ப முக்கியம். These two also decides the incompatibility and compatibility. இந்த ஸ்டிக்மேட்டிக் ஃப்ளூயிடோ சொன்ன பாருங்க, மேல இருக்க ஸ்டிக்மேட்டிக் ஃப்ளூயிடோ ஆர் பெலிக்குலோ தான் மேல வந்து உட்கார்ந்து இருக்க போலன் கிரைன் மகரந்தமானது ஒத்ததா, கம்பேட்டபிள் டு தி ஸ்பீஷீஸ் ஆர் இன்கம்பேட்டபிள், ஒவ்வாத்தன்மை கொண்டதா என்பதை டிசைட் செய்யும். இதுக்கப்புறம் என்ன ஆகும், recognition and rejection protein reaction between the pollen and stigma takes place. கரெக்டா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ரெகனைஸ் பண்ணணும் ஆர் ரிஜெக்ட் பண்ணணும், ஒத்துக்கொள்ள வேண்டும் அல்லது அதை வெளியேற்ற வேண்டும். அதற்காக சில புரதங்கள் உதவுகின்றன. சோ இதுதான் முதல்ல நம்ம போலன் பிஸ்டல் இன்டராக்ஷன்ல தெரிஞ்சுக்கணும். So transfer of pollen grain from anther lobe to the stigma of the carpel is said to be pollination. மகரந்த பையிலிருந்து மகரந்தமானது ஜாலியாக பறந்து வந்து சூழ்முடியை அடைவதற்கு மகரந்த சேர்க்கை என்று பெயர். இங்க வந்தால் மட்டும் போராது, வந்தது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, பாலினேஷன்ல கம்பேட்டபிள் போலன் கிரைனும் வரும், இன்கம்பேட்டபிள் போலன் கிரைனும் வரும், ஒத்த மகரந்தமும் வரும், வேறுபட்ட மகரந்தமும் வரும். அப்ப எதை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? கம்பேட்டபிள் போலன் கிரைன் சேம் ஸ்பீஷீஸ், அதே சிற்றினத்தை சார்ந்ததாக இருந்தது என்றால் ஒத்துக்கொள்ளும்.
otherwise it is rejected. அதை யார் கண்ட்ரோல் பண்றா அப்படின்னா இந்த ஸ்டிக்மா இருக்கு பாருங்க, சூழ்முடியின் மேல்புறத்தை ஒரு திரவம் காணப்படுகிறது, ஸ்டிக்மேட்டிக் ஃப்ளூயிட் ஆர் ஒரு அவுட்டர் கவரிங் இருக்கும், பாதுகாப்பு உரை, பெலுக்கிள். அவங்க 2 பேரும் தான் இதை பண்ணுவாங்க. இதை தவிர ஒரு புரோட்டீனும் இதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது முடிச்சதுக்கு அப்புறமா தான் என்ன ஆகும், the germination of pollen grain takes place in the stigma. இந்த சூழ்முடியிலே மகரந்தமானது முளைக்க ஆரம்பிக்கும். இது ஓவரி, சூழ்பை, இது ஸ்டைல், சூழ்தண்டு, இது ஸ்டிக்மா, சூழ்முடி அப்படின்னு சொன்னோம். இது மேல வந்து உட்கார்ந்துக்கிறது பத்தி ஒன்னும், இது ஓவரி, இது ஸ்டிக்மா, ஓவரி, ஸ்டைல், ஸ்டிக்மா, சூழ்தண்டு, சூழ்முடி மேல உட்கார்ந்து இருக்கும். முளைச்சது அப்படியே இது வழியா வரணும், இதுக்கு ஸ்டைல் பேர். இந்த ஸ்டைல்ல 3 ஸ்டைல் டைப் என்சிஆர்டில ஸ்டேட் போர்ட்ல கொடுத்துருக்கு. ஒன் இஸ் a hollow style or open style type. இத கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தோம்னா நடுவுல இது மாதிரி ஹோல் இருந்ததுன்னா அதுக்கு ஓப்பன் டைப். அது மாதிரி டிஷ்யூஸ் ஃபுல்லா ஆக்குபை இருந்ததுன்னா அது மாதிரி இல்லாமல் இது மாதிரி ஃபுல்லா ஸ்பேஸ் இஸ் ஆக்குபைடு பை த டிஷ்யூஸ். இந்த இடைவெளியானது திசுக்களினால் ரொப்பப்பட்டிருந்தது என்றால் க்ளோஸ்டு பேர், சாலிட்னு சொல்லுவோம். அது ஹாலோ, ஓப்பன். இது சாலிட், க்ளோஸ்ட். தமிழ்ல ஈஸி, திறந்த மூடிய. இன்னொரு டைப் என்ன இருக்கு, செமி சாலிட் ஆர் ஹாஃப் க்ளோஸ்ட் அப்படின்னு 3 டைப் இருக்கு. இதுல நம்மளுக்கு என்ன முக்கியம், ஹாலோ ஸ்டைல் ஜெனரலி பிரசன்ட் இன் மோனோகாட். திறந்த சூழ்தண்டானது பொதுவாக ஒரு வித்தலை தாவரங்களில் காணப்படும். க்ளோஸ்ட் ஸ்டைல் பிரசன்ட் இன் டைகோட்டிலிடனஸ் பிளான்ட். மூடிய சூழ்தண்டானது இருவித்தலை தாவரங்களில் காணப்படும். Some exceptional cases possesses semi-solid. பாதி மூடிய சில சிற்றினங்களில் அரிதாக காணப்படலாம். இதுல என்ன முக்கியம்னா இது வழியாதான் முளைச்சு வரப்போறது. அப்ப இந்த ஓப்பன் டைப் எடுத்துட்டு எல்லாம் திறந்த வகையில சைட்ல இது மாதிரி ஒரு திசு இருக்கும், டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க, கடத்து திசுக்கள் என்ற பெயர். அது என்ன பண்ணணும்னா it secretes certain substances, சில வேதிப்பொருட்களை சுரக்கும். It helps in germination. அது முளைத்து உள்ளே செல்வதற்கு உதவும் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. அப்ப இங்க பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ அப்படிங்கிறது சைட்ல மட்டும் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ ஃபுல்லா இருக்கும். அதாவது திறந்த சூழ்தண்டினை எடுத்துக்கொண்டோம் என்றால் கடத்து திசுவானது இதை போன்று ஓரப்பகுதியில் காணப்படும். மூடியதை எடுத்துக்கொண்டோம் என்றால் இது ஃபுல்லா இருக்கும். அது பேரே வந்துடுது டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ, கடத்து டிஷ்யூ. அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா இட் ஹெல்ப்ஸ் இன் த மூவ்மெண்ட் ஆஃப் pollen tube or the growth of pollen tube. அதாவது மகரந்தம் கடத்தப்படுவதற்கு உதவும்னு சொல்லலாம், அல்லது மகரந்த கூழையின் வளர்ச்சிக்கு உதவும்னு சொல்லலாம். நம்ம ரொம்ப பர்ஃபெக்டா சொல்லணும்னா டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ ஹெல்ப்ஸ் அண்ட் த டிரான்ஸ்மிட் ஆஃப் கேமெட்ஸ். கேமெட்டுகள் கடத்தப்படுவதற்கு உதவக்கூடிய ஒரு டிஷ்யூ என்று வைத்துக் கொள்ளலாம். பட் சில பேர் என்ன சொல்றா அப்படின்னா இதை பத்தி கிளியர் ஐடியா இல்லை. இது டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ ஏதோ ஒன்று செக்ரீட் பண்றது, சில வேதிப்பொருட்களை சுரக்கிறது. அந்த வேதிப்பொருட்கள் அந்த ஃப்ளூயிட் இருக்கு பாருங்க, போலன் ஜெர்மினேஷனுக்கு ஹெல்ப் பண்றது, மகரந்தம் முளைத்தலுக்கு உதவுகிறது என்று கூறுகிறார்கள். இது பேசிக்கா நீ தெரிஞ்சுக்கணும். சோ நுழையிறது எங்க நுழையணும், இங்க போகணும். உங்களுக்கே தெரியும் இங்க போட்டிருக்கிறது இது ஓவரி, ஸ்டைல், ஸ்டிக்மா, சூழ்பை, சூழ்தண்டு, சூழ்முடி. இந்த இடம் இருக்கு பாருங்க, இதுதான் நமக்கு முக்கியம். ஓவியூல், சூழ். கார்பெல் ஒரு மெகாஸ்போரோஃபில், ஓவியூல் ஒரு மெகாஸ்போராஞ்சியம். இந்த கார்பல் இருக்கு பாருங்களே, சூழிலையை மெகாஸ்போரோஃபில் என்று அழைப்பார்கள். இந்த சூழுக்கு பேரு மெகாஸ்போராஞ்சியம்னு பேர். இங்க முட்டை மாதிரி இருக்கு பாருங்களே, இதுதான் ஃபீமேல் கேமெட்டோஃபைட் ஆர் எம்பரியோ சாக், பெண் கேமெட்டோஃபைட் அல்லது கருப்பை என்று அழைக்கப்படும். இது உள்ளதான் எக் இருக்கும். சூழின் உட்புறத்தை தான் அண்டமானது காணப்படும். முளைச்சு மேல் கேமெட் இந்த இடத்துக்கு போகணும். How the entry of pollen tube takes place? மகரந்தம் உள்ளே நுழைதல், சூழ்பையின் உட்புறத்தை நுழைந்தது சூழின் உள்ளே எவ்வாறு நுழைகிறது, அதுல 3 டைப் கொடுத்துருக்கான். இந்த இடத்துல பாருங்க படத்தை. சிம்பிள், இதெல்லாம் என்சிஆர்டில கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. One is entry of pollen. The first type is porogamy. Entry of pollen grain takes place through the micropyle. சூழ் துளையின் உட்புறத்தை நுழைந்தது என்றால் அதற்கு போரோகேமி என்று பெயர். சூழ் துளை வழி நுழைதல் என்று வைத்துக் கொள்வோம். செகண்ட் இஸ் சலாசோகேமி.
entry of pollen grain takes place through the chalasa. சலாசாவின் வழியாக சூழ்தண்டானது சூழ்தண்டுங்கிறது மகரந்த குழலானது நுழைதல். இங்க வரது பாருங்க, entry of pollen tube or pollen grain takes place through the micropyle. இது pollen grain னு சொல்லலாம், or pollen tube னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன்னா pollen grain முளைச்சாதான் என்ன வரும் உங்களுக்கு தெரியும், pollen tube வரும். அப்புறம் என்ன வருது, ஃபர்ஸ்ட் மைக்ரோபைல் வழியா உள்ள வந்ததுன்னா அதுக்கு போரோகேமின்னு பேர், சூழ்துளை வழி நுழைதல் என்ற பெயர். If the entry takes place through chalasa, we are calling it as chalasogamy. சலாசா வழி நுழைதல் என்று பெயர். சில சமயம் என்ன ஆகும்னா, entry takes place through the integuments, சூழ் உரைன்னு பேர். integument படிச்சோம் எப்பயோ. outer integument is said to be after fertilization. outer integument is converted into testa. inner integument is converted into tegmen னு சொல்லிவிட்டேன். கருவுறுதலுக்கு பின்னர் இந்த சூழ் உரைகள் விதை உரைகளாக மாறும். வெளியில இருந்தா டெஸ்டான பேரு, உள்ள இருந்தா டெக்மென்னு பேரு. இது வழியா நுழையலாம். அப்போ கொஞ்சம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க போட்டுக்கிறது வெறும் முட்டை இல்லடா, நீ முட்டை இந்த சத்தியமுத்தி சொட்டைன்னு சொல்லுவோம், மூச்சு கடிச்சு விட. இது எல்எஸ் ஆஃப் ஓவியூல், சூழின் நீள்வெட்டு தோட்டம். இந்த ஏரியாவுக்கு மைக்ரோபைலால் ரீஜன் பேரு, சூழ்துளை பகுதியின் பேரு. ஆப்போசிட்டா இருக்கிறதுக்கு சலாசான்னு பேரு. இதை சுத்தி அவுட்டர் கவரிங் இருப்பா, அதுக்கு பேரு இன்டகுமென், சூழ் உரைகள் என்று பெயர். அவுட்டருக்கு டெஸ்டான பேரு, இன்னருக்கு டெக்மென் பேரு. வெளியுறை டெஸ்டா என்று அழைக்கப்படும், உள்முறை டெக்மென் என்று அழைக்கப்படும். அப்புறம் இதை நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த இன்டகுமெண்ட் உள்ள ஒரு டிஷ்யூ இருக்கும், அதுக்கு பேரு நியூசெல்லஸ் பேர். Inside the integument, nucellus tissue is present. It supplies nutrients to the developing female gametophyte. பெண் gametophyte உணவூட்டத்தை அளிக்கக்கூடிய ஒரு திசுவிற்கு நியூசெல்லஸ் என்ற பெயர். This female gametophyte is developed from the megaspore. இந்த பெண் gametophyte ஆனது மெகாஸ்போரிலிருந்து உருவாகும். It is with 8 nuclei. இதில் 8 உட்கருக்கள் காணப்படும். ஏற்கனவே படிச்சது ஞாபகப்படுத்துறேன். கீழே இருக்கு பாருங்க, இதுக்கு எக் apparatusனு பேரு. நடுவில் இருக்கா பாருங்க, இதுக்கு போலார் நியூக்ளியின்னு பேரு. துருவ உட்கருக்கள்னு சொல்லுவான். இது கரு உணவு சாதனம்னு வச்சுக்கலாம், கரு சாதனம்னு வச்சுக்கலாம். மேல இருக்கா பாருங்க, இதுக்கு ஆன்டிபோடல்ஸ்னு பேர். இப்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா, இந்த இடத்துல அண்ட சாதனம், எக்குன்னா அண்டம், அண்ட சாதனம். இங்க எக் இருக்கும், அண்டம். இதுக்கு கீழே இருக்கிறவாளுக்கு சினர்ஜிட்ஸ்னு பேரு. எல்லாம் முன்னாடி சொல்லி கொடுத்தது. இதுல எப்படி நுழையிறது? How the entry of pollen grain takes place? Through the micropyle, porogamy, சூழ்துளையின் வழியே நுழைந்தால் சூழ்துளை வழி நுழைவு. Through chalasa, chalasogamy, சலாசாவின் வழி நடந்தால் சலாசா வழி நுழைதல் என்று பெயர். Through integuments, சூழ் உரைகளின் வழியாக நுழைதல், அதுக்கு பேர் மீசோகேமின்னு பேர். இதனால கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, அது போறதுக்கு முன்னாடி அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம போறது pollen tube path. அதை பார்த்துட்டு நீ எழுதிக்கலாம் கொஞ்சம் கேவின். How the travel of this pollen grain takes place. pollen grain எப்படி உள்ள போறது? pollen grainனா அது முளைக்கிறது, அதுல என்னன்னா pollen tube. pollen முளைக்கிறது, மகரந்தம் முளைக்கிறது. முளைக்கிறப்ப என்ன வரும்? At the time of germination from the pollen grain, pollen tube is formed. இதை போன்ற மகரந்த குழலானது உருவாகும். இது எப்படி அது உள்ள என்றாரு? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கே பாருங்க, ஸ்டிக்மா காத்துல பறந்து வரும், சூழ் முடி மேல உட்காரும். ஸ்டிக்மா டு ஸ்டைல், அதுல இருந்து சூழ் தண்டு உள்ள போகும். Then it goes to micropyle, சூழ் துளையின் உட்புறத்தை செல்லும். Then it goes to filiform apparatus. மறந்துடாதீங்க, இந்த சினர்ஜிட்ஸ்னு சொன்னேன் பாருங்களே, அண்டத்தின் கீழ்ப்புறத்தை எக்குக்கு கீழே சினர்ஜிட்ஸ் இருப்பான். அதுல ஃபிலிஃபார்ம் apparatusனு ஒன்று இருக்கும். அந்த ஃபிலிஃபார்ம் apparatus வழியா எங்க போகும்? சினர்ஜிட்ஸ் அண்ட் ஃபைனலி எக், அண்டத்தின் உட்புறத்து அண்டத்துடன் போய் சேரும். அப்ப ஸ்டிக்மா சூழ் முடி, next we come to style சூழ் தண்டு, then micropyle சூழ் துளை, filiform apparatus helps in the travel, synergids, synergidகள் finally எங்க போறது? அண்டத்தை அடையும். Where fusion of male and the female gametes takes place, அங்குதான் ஆணின செல்லும் பெண்ணின செல்லும் இணைந்து ஜைகோட் உருவாகும். அடுத்தது இங்க ரொம்ப முக்கியமானது, இது NCERT-ல தரல, ஸ்டேட் போர்ட்ல கொடுத்துருக்கு. After entering the locule, pollen guided towards the micropyle by a structure called obturator அப்படின்னு கொடுத்துருக்கோம். தமிழ்ல வழி நடத்தின்னு பேர். இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்.
இப்படி இருக்கிற ஓவியூல மறந்துருங்கோ. இப்படி கிராஸ் செக்ஷன் காமிக்கிறேன். இதுக்கு பேரு சிஎஸ் ஆஃப் த ஓவரி அப்படின்னு சொல்லுவா. சூட் பையின் நீள்வெட்டு தோற்றம். இங்க பாருங்க, சிஎஸ் ஆஃப் ஓவரி, கிராஸ் செக்ஷன் ஆஃப் த ஓவரி. ஓவரி இது ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், தெரியும். இந்த சேம்பருக்கு பேர் லாக்யூல் பேர். சூலக அறை என்று அழைப்பார்கள். இதுக்கு பேரு ஓவியூல் பேர், சூல் பேர். ஃபர்ஸ்ட் எங்க வரும்னா இந்த இடத்துல நுழைஞ்சிடும். எது போலன் கிரைன் இப்படி நுழைஞ்சிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஓவியூல் சூல் இருக்கு பாருங்க, அங்க அந்த ஹோலுக்கு பேரு மைக்ரோபைல் பேரு. The opening present in the ovule is said to be micropyle. சூழில் காணப்படுகின்ற துளைக்கு சூழ் துளை என்ற பெயர். இப்ப இந்த ஏரியால இருந்து இங்க மைக்ரோபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மைக்ரோபைலுக்கு இந்த போலன் டியூப் போகணும்னா அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன பேரு? அப்டுரேட்டர் பேரு. After entering the locule, pollen guided towards the micropyle by a structure called obturator. மகரந்த குழலானது அல்லது மகரந்தமானது சூலக அறையின் உட்புறத்தே நுழைந்த பிறகு சூழ்துளையை நோக்கி சரியாக செல்வதற்கு உதவுகின்ற ஒரு திசுவிற்கு வழி நடத்தி என்ற பெயர். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப இவளை கதை விட்டதுல நீ முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, transfer of pollen grain from anther lobe to the stigma of the carpel is said to be pollination. மகரந்த பையிலிருந்து சூழ்முடியை சூழலும் மகரந்த பையிலிருந்து மகரந்தமானது சூழ்முடியை அலையக்கூடிய ஒரு நிகழ்விற்கு மகரந்த சேர்க்கை என்று பெயர். இப்ப மேல வந்து உட்கார்ந்துட்டா போறாது, ஏன்னா எல்லா போலன் கிரைனும் வந்து உட்காந்துக்கும். அதாவது நிறைய ஸ்பீஷீஸ் எண்ணற்ற சிற்றினங்களின் மகரந்தமானது உட்காந்துக்கும். அப்ப அந்த ஸ்டிக்மா என்ன பண்ணும் அப்படின்னா அது கம்பேட்டபிளா இன்கம்பேட்டபிளான்னு பார்க்கும். தனக்கு ஒத்து வருமா ஒத்து வராத மகரந்தமா என்று பார்க்கும். அதை செக் பண்றதுக்காக ஸ்டிக்மால என்ன இருக்கும்னு சொன்னேன், ரெண்டு ஸ்ட்ரக்சர் சொன்னேன், மறந்துருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது அதுல இருக்கக்கூடிய மியூக்கஸ் லைக் சப்ஸ்டன்ஸ், சளி போன்ற ஒரு படலமானது அதற்கு உதவும். அதான் ஸ்டிக்மேட்டிக் ஃப்ளூயிட், திரவம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது பெலுக்கல், அந்த அவுட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு மெல்லிய சவ்வானது. If it is compatible, then allowed to germinate. ஒத்த மகரந்தமாக இருந்தது என்றால் முளைப்பதற்கு துணை செய்யும். If it is incompatible, என்னைக்குமே மறந்துடாதீங்க, இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்னா ஒவ்வாத்தன்மைன்னு பேரு. செக்ஷுவல் கம்பேட்டபிலிட்டி, பால் சார்ந்த ஒத்த தன்மை இருந்தால்தான் முளைக்க முடியும். If it is incompatible, it doesn't allow to germinate. ஒவ்வாத மகரந்தத்தை முளைப்பதற்கு இது துணை செய்யாது. இதை தவிர என்ன ஆகும், அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் ரிஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஒத்துக்கிறதுக்கும் வேண்டாம்னு சொல்றதுக்கும் இங்க இருக்கிற ஒரு புரோட்டீன் ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் இதோட டைப்ஸ் பார்த்தோம், அதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் முக்கியம் இல்லை. போலன் கிரைனோட என்ட்ரி எடுத்துட்டோம்னா சொன்னோம், மைக்ரோபைல் வழியா நுழையலாம். அதுக்கு பேர் பொரோகேமின்னு பேரு, சூழ் துளை வழி நுழைதல் என்ற பெயர். சலாசா வழியா என்றாலாம், சலாசோகேமி என்ற பெயர். அதே மாதிரி இன்டகுமென்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற உரைகளின் மூலமாக நுழையலாம், அதற்கு மீசோகேமி என்ற பெயர், சூளுரை வழி நுழைவன் பேர். அதுக்கப்புறம் பாத்த பத்தி சொன்னோம். இதுல என்ன முக்கியம் அப்படின்னா, லாக்யூல் உள்ள வந்த அப்புறம் மைக்ரோபைலுக்கு போனோம்னா சூலக அறையை அடைந்த பிறகு சூழ்துளையை அடைய வேண்டும் என்றால் அதுக்கு உதவக்கூடிய ஒரு டிஷ்யூக்கு பேரு அப்டுரேட்டர்னு பேரு, வழி நடத்தி என்று அழைக்கப்படும். ஓகேயா? இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா பொறுமையா இங்க இருக்கிறத மட்டும் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி முடிச்சோன்னா நெக்ஸ்ட். ஓகேயா? நோட் பண்ணிக்கோங்க மறக்காமல். குழந்தைலாம் இப்ப நம்ம பார்க்க போறது டபுள் ஃபர்டிலைசேஷன் அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன், இரட்டை கருவுறுதல் மற்றும் மூவிணைவு என்று தமிழிலே அழைப்பார்கள். டபுள் ஃபர்டிலைசேஷன் அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டட் பை ஜிம் நவாசன் அண்ட் எல், இங்க பேர் போட்டு பாருங்க, கெய்னார்ட் அப்படின்னு ஆர் கெய்னார்ட் அப்படின்னு ரெண்டு சயின்டிஸ்ட் reported this double fertilization and triple fusion in Lilium and Fritillaria. லில்லியத்துல ரிப்போர்ட் பண்ணது நவாஷின் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட். அதே மாதிரி ஃப்ரிட்டிலேரியால அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணது கிக்னார்ட் அப்படின்னு ரெண்டு சயின்டிஸ்ட் ரிப்போர்ட் பண்ணாங்க. வாட் இஸ் டபுள் ஃபர்டிலைசேஷன் அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன்? டபுள் ஃபர்டிலைசேஷன் இப்ப ஹரிணி கேட்டா, போலன் கிரைன் நமக்கு தெரியும். ஒரு போலன் கிரைன் நம்மள எடுத்துட்டோம்னா from a single pollen grain, two male gametes are formed.
அதாவது 3-celled stage மாறின அப்புறமா from a single pollen grain 2 male gametes are formed. ஒரு மகரந்தத்திலிருந்து 2 ஆண் கேமெட்டுகள் உருவாகும். One male gamete fuses with the egg to form diploid zygote. ஒரு ஆண் கேமெட் ஆனது அண்டத்துடன் இணைந்து இருமய நிலையில் உள்ள ஜைகோட்டை உருவாக்கும். One male gamete fuses with the egg. N plus N is equal to 2N zygote. அம்மா தொப்பாலில நம்ம பேரு ஜைகோட்டு, மழை நாள்ல போட்டுக்கிறது ரெயின் கோட்டு அப்படின்னு தத்துவம் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். நம்ம எல்லாருக்குமே அம்மா வயத்துல ஃபர்ஸ்ட் பேர் என்னன்னா ஜைகோட். ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் த ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன். ஜைகோட் என்பது தாவரங்களை பொறுத்தவரை ஸ்போரோஃபைட் தலைமுறையின் முதல் செல் ஆகும். One male gamete fuses with the egg to form diploid zygote. ஒரு ஆண் கேமெட் ஆனது அண்டத்துடன் இணைந்து இருமய நிலையில் உள்ள ஜைகோட்டை உருவாக்கும். இந்த எக்குங்கிறது அண்டம் என்பது ஜைகோட்டா மாறிடும். Another male gamete fuses with the secondary nucleus to form triploid primary endosperm nucleus. மற்றொரு ஆண் கேமெட் ஆனது இரண்டாம் நிலை உட்கருவுடன் இணைந்து மும்மய நிலையில் உள்ள கருவூன் முதலாம் கருவூன் உட்கருவினை உண்டாக்கும். இதை மட்டும் கொஞ்சம் சமத்தா கவனிக்கணும். இது ஃபீமேல் கேமெட்டோஃபைட், பெண் கேமெட்டோஃபைட். இங்க நடுவில் இருக்கா பாருங்க, இது ரெண்டுக்கு முதல்ல என்ன பேருன்னா 2 நியூக்ளியஸா இருக்கும். அவளுக்கு போலார் நியூக்ளி, துருவ உட்கருன்னு பேரு. N plus N தனியா இருக்கும். அப்புறம் அவ 2 பேரும் சேர்ந்துடுவா. N plus N becomes 2N. இருமயமாக மாறிய பிறகு அவளுக்கு பேரு செகண்டரி நியூக்ளியஸ் பேர். தனியா இருக்கிறப்ப N plus N 2 போலார் நியூக்ளியி, 2 துருவ உட்கருக்கள். 2 பேரும் சேர்ந்த அப்புறமா this N plus N சேர்ந்து 2N மாறும். அதுக்கு செகண்டரி நியூக்ளியஸ், இரண்டாம் நிலை உட்கருன்னு பேரு. அதோட இன்னொரு மேல் கேமெட் சேரும். ஒரு மேல் கேமெட் எக்கோட சேரும். ஒரு ஃபர்டிலைசேஷன், ஒரு ஆண் கேமெட் அண்டத்துடன் இணையும். அது முதல் கருவுறுதல். Another male gamete fuses with a secondary nucleus to form triploid endosperm nucleus. மற்றொரு ஆண் கேமெட் ஆனது இரண்டாம் நிலை உட்கருவுடன் இணைந்து மும்மய நிலையில் உள்ள முதலாம் நிலை எண்டோஸ்பெர்ம் உட்கருவினை உண்டாக்கும். It develops into endosperm. இந்த எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் அப்புறம் டிவிஷன் நடந்ததுக்கு அப்புறமா எண்டோஸ்பெர்மா மாறும், கருவுணவா மாறும். You know the role of endosperm. The main function of endosperm is to supply nutrients to the developing embryo. வளருகின்ற கருவிற்கு உணவூட்டத்தை அளிக்கக்கூடிய ஒரு திசுவிற்குத்தான் எண்டோஸ்பெர்ம், கருவூன் என்று பெயர். இந்த ஜைகோட் இருக்கு பாருங்க, அது எம்ப்ரியோவா மாறிடும். ஜைகோட் develops into embryo. ஜைகோட் ஆனது கருவாக மாறும். And this primary endosperm nucleus is converted into endosperm. இந்த முதலாம் நிலை கருவூன் உட்கருவானது பின்னர் கருவூன் திசுவாக மாறும். This endosperm supply nutrients to the developing embryo. இந்த எண்டோஸ்பெர்ம் தான் கருவூன் திசுவானது தான் வளருகின்ற கருவிற்கு உணவூட்டத்தை அளிக்கும். இது ஓகே. டபுள் ஃபர்டிலைசேஷன் உனக்கு புரிஞ்சிடுது. இரட்டை கருவுறுதல் because 2 male gametes are involved. 2 ஆண் கேமெட்டுகள் இதில் பங்கேற்கின்றன. One fuses with the egg. ஒன்று அண்டத்துடன் சேரும். Another fuses with the secondary nucleus. மற்றொன்று இரண்டாம் நிலை உட்கருவுடன் சேரும். This double fertilization is also known as a triple fusion. இந்த இரட்டை கருவுறுதல் மூவிணைவு என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கு உங்க புக்ல கொடுத்திருக்கிறது, இப்ப ஸ்டேட் போர்டு புக்ல கொடுத்திருக்க டெபினிஷன் என்னன்னா, இங்க பாருங்களேன், இங்க ஒரு போலார் நியூக்ளி, 2 போலார் நியூக்ளி, இதோட ஒரு மேல் கேமெட் சேர போறது. அதனால 3 நியூக்ளியஸ் இங்க சேர்றதுனால இதுக்கு ட்ரிபிள் ஃபியூஷன் ஒரு டெபினிஷன் கொடுத்திருக்காங்க. என்ன கவனிங்கோ, இது ஒரு நியூக்ளியஸ், இது ஒரு நியூக்ளியஸ், இதோட மேல் கேமெட்டோட நியூக்ளியஸ் சேர போறது. So 3 நியூக்ளியர் ஃபியூஷன் இருக்கிறதுனால it is said to be triple fusion. இங்கு 3 உட்கருக்கள் இணைவதன் காரணமாக இதனை ட்ரிபிள் ஃபியூஷன், மூவிணைவு என்று அழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு கான்செப்ட். இன்னொன்னு எப்படி சொல்லலாம்னா, ஒரு மேல் கேமெட் ஒரு எக்கோட சேர்றது, இது ஒரு ஃபியூஷன்.
ரெண்டு போலார் நியூக்ளியை இணைகிறது, ரெண்டு துருவ உட்கருக்கள் இணைகின்றன, இது இரண்டாவது ஃபியூஷன். அதோட ஒரு மேல் கேமெட் சேருகிறது, அதோட ஒரு ஆண் கேமெட் இணைகிறது, அப்ப மூன்றாவது இணைவு. எனவே டபுள் ஃபெர்டிலைசேஷன் இஸ் ஆல்சோ known as triple fusion. இரட்டை கருவுறுதலை நாம் மூவிணைவு என்றும் அழைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஒரு மேல் கேமெட் எக்கோட சேரும், ஒரு ஆண் கேமெட் அண்டத்துடன் இணையும். another male gamete fuses with the secondary nucleus. மற்றொரு ஆண் கேமெட் ஆனது இரண்டாம் நிலை உட்கருவுடன் இணையும். இங்க என்ன வரும்? ஜைகோட். ஃபர்ஸ்ட் ஃபியூஷன்ல என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஃபெர்டிலைசேஷன்ல என்ன வரும்? முதல் கருவுறுதலில் என்ன வரும்? ஜைகோட். இரண்டாவதுல என்ன வரும்? பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ். முதலாம் நிலை கருவுன் உட்கரு வரும். இதுக்கு என்ன வித்தியாசம்? ஜைகோட் இஸ் டிப்ளாய்டு. ஜைகோட் என்பது இருமய நிலையில் காணப்படும். பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் இஸ் ட்ரிப்ளாய்டு. முதலாம் நிலை கருவும் உட்கரு என்பது மும்மய நிலையில் காணப்படும். It is converted into endosperm. இது கருவும் திசுவாக மாறும். It is converted into the embryo. Zygote ஆனது கருவாக மாறும். நம்மளுக்கு ரொம்ப நீட்ல இம்பார்ட்டன்ட் என்னன்னா, endosperm is a triploid tissue. எண்டோஸ்பெர்ம் என்பது உயர் தாவரங்களில் காணப்படுகின்ற மும்மய நிலையில் உள்ள ஒரு திசுவாகும். இதுக்கு ஏன் ட்ரிபிள் ஃபியூஷன் பேரு? ஒரு நியூக்ளியஸ், ரெண்டு நியூக்ளியஸ், இதோட இன்னொரு மேல் கேமெட் சேர்த்தா மூணு நியூக்ளியஸ், மூன்று உட்கருக்கள் இணைவதால் இதுக்கு ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் வச்சுக்கலாம். வேற மாதிரி சொல்லணும்னா, இங்க ஒரு ஃபியூஷன், இங்க ரெண்டு பேரும் சேருவா, இது ஒரு ஃபியூஷன், இதோட ஒரு மேல் கேமெட் சேரும், இன்னொரு ஃபியூஷன், ஸோ ட்ரிபிள் ஃபியூஷன் என்று அழைக்கப்படும். இது தெரிஞ்சுக்கணும். இந்த டபுள் ஃபெர்டிலைசேஷனும் ட்ரிபிள் ஃபியூஷனும் ஒரு முக்கியமான கான்செப்ட் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோ.